ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். ட்ரெண்டிங் ஃபோக்கஸில் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் உள்ளே போய் மேக்கப் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா. நம்ம நிவேதா தாமஸோட இந்த ரீசெண்டான மிதமிஞ்சிய வளர்ச்சியை பார்த்து நம்ம மிரண்டு போயிட்டோம். முன்னாடி இவ்வளோ பெருசாக இருக்கேன், மாம்பழம் இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நெத்து வீடியோவில் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த மீம் வீடியோ பார்த்து மிரண்டே போயிட்டேன். ஏன்னா நம்ம மனசில் நினச்சதை அப்படியே போட்டிருக்காயா மகாராசா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா செல்லத்துக்கு முன்னாடி பெருசாக இருக்கிறத மட்டும்தான் பார்த்தோம், ஆனால் பின்னாடி அதை விட பெருசாக இருக்குது. அட ஹனி ரோஸ்க்கே செல்லம் டஃப் கொடுக்கும் போலையே அப்படின்னு நினச்சா உண்மையிலேயே ஹனி ரோஸையும் அப்படியே நிவேதா தாமஸையும் போட்டு இந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஆமாங்க, பின்னாடி பாருங்கள், எம்மா பெருசாக இருக்குடா டோய். அங்கே அள்ளி கொடுத்த ஆண்டவே நமக்கு இப்படி கிள்ளி கொடுத்துட்டானே அப்படின்னு மனந்தளராமல் செல்லக்குட்டி கிள்ளி கொடுத்ததே கில்மாவை என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு சைடும் காட்டி சும்மா ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு ஆலியா பட்டு. பிருணால் தாகூரை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ரெண்டு ரீசன். முன்னாடி இவ்வளோ சூப்பரான அழகான விளைஞ்ச ரெண்டு மாம்பழத்தை வச்சுக்கிட்டோம், பின்னாடி தாகம் தீர்க்கும் இவ்வளோ பெரிய தர்பூசணியை வச்சுக்கிட்டோம். செல்லம் இப்படி நடமாடும் பழக்கடையாக இருந்தால் யாருக்கு தாண்டா பிடிக்காது? அதாண்டா ரெண்டு ரீசன் என் செல்லத்தை பிடிக்கிறது. அரேபியன் குதிரையோட ஆட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முன்னாடி ஆடும்போது அந்த தொப்புள் தரிசனமும் பின்னாடி ஆடும்போது அழகான அந்த தர்பூசணி தரிசனமும் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சிருக்கு. நடிகை த்ரிஷாவோட தொப்புள் ஆழத்தை பார்க்கணுன்னா பெரிய கடப்பாறை வேணும். ஆமாங்க, எம்புட்டு ஆழம் எம்புட்டு அகலம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா தொப்புள் ராணினா சும்மாவா? நீங்களே பாருங்கள். கைஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது நடிகை பிரணிதா. காஜி மம்மி எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி மாம்பழங்களை மெகா சைஸாக வளர்த்து வச்சு ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுக்குதோ அதுக்கு கொஞ்சமும் குறையில்லாமல் நம்ம பிரணிதாவும் சூப்பராக கும்முன்னு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு மாம்பழத்தை. மைக்கை எங்கே கொண்டு வந்து நிற்ற விட்டால் கேப்பில் சொருகிடுவ போல அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. காஜி மம்மி இப்போ கும்முனாகி ஒரு ஏரியாவுக்கே தாகம் திக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக செம்ம பியூட்டியாக இருந்திருக்கு. நீங்களே பாருங்கள், இந்த பாட்டு முழுக்க செல்லத்தோட அழகான லிப்ஸை பார்க்குறதா, இல்லை சைடுகளில் தெரிகிற மாம்பழங்களை பார்க்குறதா, இல்லை அடுப்பு மாதிரி இருக்க இடுப்பை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ரசிகர்களுக்கு. அழகான என்னோட தொப்புளையும் காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி முன்னாடி வந்து என்ன ஆட்டம் ஆடுது கேமரா வேண்டாங்க, ரொம்ப பாவம். ஃபேஸை பார்த்தா போதும் என் தம்பி பால் பாக்கெட்டு மாதிரி சும்மா பொங்கிட்டு வந்துடுவான். அது எந்த நடிகைடா ஃபேஸை பார்த்தாலே பொங்கிட்டு வர்றது அப்படின்னு கேட்டோன்னே நான் இந்த ஒரு கிளிப்பை போட்டு காமிச்சேன். செல்லத்தை பாடுறா, ஃபேஸ் ஒன்று போதும், இதை பார்த்தாலே போதும் தம்பி தாறுமாறாக விளையாட ஆரம்பிச்சிருவான். மூக்கா இல்லை இது முந்திரி கேக்கா இல்லை, உதட பாடுறா சும்மா ஃப்ளஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே கடிச்சு இழுத்தா சும்மா ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி ஜிவ்வுன்னு வரும் போல. அடியாத்தி பூனம்பாஜோட தொடை சும்மா ரம்பா தொடைக்க டப்பு கொடுக்கும் போல என்ன நான் சொல்கிறது. ஆனால் இதுக்கும் மேலே ஒரு முரட்டு தொடை இருக்குது பாருங்கள். Un día yo voy a ser presidente de la República de Colombia. 6 அடி உயரம் பிரம்மாண்ட தொடையை காட்டி அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் பல பேரை தம்பிக்கு தாலாட்டு பாட வச்சுருக்கோம். நம்ம மில்கி பியூட்டி தமன்னாவுக்கு முன்னாடி வேணால் கிள்ளி கொடுத்துருக்கலாம், ஆனால் பின்னாடி அந்த அள்ளி கொடுத்துருக்கான். தமன்னாவுக்கு இவ்வளோ பெருசா அப்படின்னு ஸ்டன்னாகி போய் நின்றுவான். ஆனால் அந்த மொட்டை க்ளோஸ்அப்பில் பார்த்துருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. கைஸ், இதே கேள்வி உங்ககிட்ட கேட்டா மெகா ஆகாஷ் வேணுமா இல்லை கையடு லோகர் வேணுமா, எந்த தொடை வேணும்? டஸ்கி பியூட்டி வேணுமா, மில்கி பியூட்டி வேணுமா சொல்லுங்கள். ரம்யா பாண்டியன் இப்படி பார்த்துருந்தா தம்பி சும்மா இருந்திருப்பான், சும்மா டேபிளை தட்டி தூக்கியிருப்பான்ல. என்ன மாதிரிடா இருக்குது லிப்ஸு. கொடுத்த ஒத்த ரியாக்ஷனுக்கே இவர் இப்படி பொங்க விட்டாப்புல. மொத்த வீடியோ நம்ம ரெடி பண்ணி வெளியிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பாத்ரூமுக்குள்ளே படையெடுத்துக்கிட்டு நிற்பாங்க போலையே. எவன்டா அது காஸ்டியூம் டிசைனர், அடிக்கிற வெயிலுக்கு இப்படி கோட்டை போட்டு டிசைன் பண்ணியிருக்கா, இப்போ பாடுறேன் என்னோட நடைய அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி என்னோடய அக்கல் வேறு ஃபஸ்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கடுத்து நான் நடக்கிறேன் பாருன்னு சொல்லி வெட்டுன்னு ஒரு நடக்குது. செல்லக்குட்டி பார்ட் 4ல் கண்டிப்பாக உனக்கு இடம் இருக்குது. அப்படி ஒரு தாராள மனசு உனக்கு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் சாக்கோபார் ஐஸ்கிரீம் அதை விட சூப்பராக இருக்குது. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போல சும்மா வச்சு ஊறின்னு உரியுதே செல்லக்குட்டி. நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுதே. நான் சொல்றேன், மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு சோப் போட்டு விடுவேன். இவ்வளோ நாளாக செல்லத்தோட அந்த சாக்லேட் பாலை பற்றி பேசியிருக்கோம், சூப்பரான உதரை பற்றி பேசியிருக்கோம். சோல்ட்ரு இப்போ தான் என் கண்ணுக்கே தெரியுது, செம்மையாக இருக்குல்ல.
ஆள் ஃபேஸை பார்த்தா இந்த பச்சை பிள்ளைக்கு பால் குடிக்க தெரியுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுன்னு வந்துட்ட செல்லக்குட்டி இப்படி காட்டும்போது ஆஹா இந்த பிள்ளை பால்கோவாயை சாப்பிடும் போலன்னு தோணும். கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நிறைய ஹீரோயின்ஸு சும்மா தரமான தரிசனம் கொடுத்துருக்காங்க. எந்த ஹீரோனோட தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய், டாட்டா.